மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் அம்பிகையின் நாமங்களாக வாக்தேவதைகள் சொல்லும் பொழுது அவளுடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். சாதாரண மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய கீர்த்தி என்றால் அதற்கென்று ஒரு அளவு உண்டு, இதற்குள் அடங்கக்கூடியதுன்னு சொல்லலாம். உலகாலம் இந்த அம்பிகைக்கு ஜெகத் ஜனனிக்கு அந்த பரபிரம்மத்திற்கு எப்படிப்பட்ட கீர்த்தி இருக்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். உதார கீர்த்தையே நமஹ. ஓம் உதார கீர்த்தையே நமஹ. அப்ப உதார கீர்த்தி அப்படின்னு சொல்லுது. உதார அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உதார குணமுடையவர், அதாவது அளவற்ற கருணை, அளவற்ற தர்மம். அதுல எந்த குணத்துல இருக்காரோ அந்த குணத்துல அளவற்றவரா இருப்பவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க எது அளவற்றது அப்படி என்றால் புகழ், கீர்த்தி அப்படின்னு புகழ். அப்ப அளவற்ற கீர்த்தியை உடையவளாக இருக்கிறார். ஏனென்றால் இவள் மகாராஜ்ஞியாக இருக்கிறாள் இல்லையா. இந்த ராஜ்ய நிர்வாகம் அத்தனையும் தர்மத்தை சார்ந்ததாக இருப்பதால் பெரும் புகழ் உடையவளாக இருக்கிறாள். ஆக போய் சொன்னது அனைத்துமே ராஜ்ய நிர்வாகம் என்று சொல்வதால் இந்த மந்திரசாரா சாஸ்திரசாரா அனைத்தும் சொல்லக்கூடியது அனைத்தும் எப்படி என்றால் மக்கள் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாள். ஏனென்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை அவள் விதித்திருக்கிறாள் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்தால் எதற்காக தலோதரின்னு வந்துச்சு அப்படின்னா, ஒரு மகாராஜ்ஞியாக இருப்பவள் எப்படி இருப்பாள் என்றால் எப்படித்தான் கம்பீரமாக அழகு பொருந்தியவளாக இருப்பாள் என்று சொல்வதற்கான ஒரு நாமம். அடுத்தது இந்த புகழை சொல்லும் பொழுது இத்தனை பெரிய ராஜ்ய நிர்வாகம் செய்கிறாள் என்றால் அவளுடைய நிர்வாகத்தை புகழ்வதற்குத்தான் நமக்கு வார்த்தைகள் கிடைக்குமா? ஏனென்றால் இந்த ராஜ்ய பரிபாலனம் என்பது அவ்வளவு சிரமமான விஷயம். அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தி அனைவரையும் நல்வழிப்படுத்தி அதுவும் இல்லாமல் சாஸ்திர பிரகாரம் அவர்களை நடத்தி சென்று மோட்சத்தின் வழியில் அவர்களை அழைத்து செல்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக ஒரு தாயாருக்கே தன்னுடைய குழந்தைகளை, 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ இருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தி செல்வதே பெரும்பாடாக இருக்கும் பொழுது ஜெகஜனனியாக இருக்கக்கூடிய அவளுடைய இந்த நிர்வாக திறமையை சொல்வதற்குத்தான் அத்தனை வார்த்தைகள் வேணும். ஆனால் அத்தனை வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறதா என்றால் அதுதான் கிடையாது. அதனால் தான் உதார கீர்த்தி என்று அவளை சொல்கிறார்கள். ஆக புகழ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, யாருக்கு இந்த புகழ் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கணும். நல்லவர்களாக நடந்து கிடைக்கக்கூடிய அந்த புகழ். அப்ப நமக்கு இந்த புகழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, அந்த புகழ் கிடைக்கும் பொழுது அந்த புகழில் இருந்து வலுவாமல் அந்த ஜீவனானது நடக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய சோதனை அந்த அம்பிகை செய்வாள். அந்த சோதனையிலும் வெற்றி பெற்று அந்த புகழிலும் தலைகணத்தோடு இல்லாமல் அப்பொழுதும் நாம் அவளையே சரணம் என்று பெற்று கொண்டு விட்டால் அது போதும். அவளுக்கு இன்னும் எத்தனை புகழ் வேண்டுமானும் தருவாள். அப்படியே மோட்ச மார்க்கத்தையும் அவள் காட்டுவாள். ஆக இந்த அளவற்ற குணம், அதுதான் உதார குணம் உள்ளவளாகவும் கீர்த்தி நிறைந்தவளாகவும், அது மட்டும் கிடையாது, தன்னை சரணடைந்தவர்களுக்கு அதை அள்ளி கொடுப்பவளாகவும் இருக்கிறாள். ஒருத்தர்கிட்ட எவ்வளவு புகழ் இருந்தாலும் அந்த புகழை அவள் அள்ளி கொடுப்பாளா என்றால் அதில் ஒரு பங்கு கூட நாம் தரமாட்டோம். ஏதோ இவரால் எனக்கு புகழ் கிடைத்ததுன்னு அப்படின்னு சொல்வதற்கு கூட நமக்கு வார்த்தைகள் வராது இல்லையா. ஆனால் அம்பிகை என்ன செய்கிறாள்? அத்தனையும் நல்லி தருகிறாள் தன்னை அண்டி வருபவர்களுக்கு. அதனால் தான் அவளை சதா சரணம் என்று இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இன்றும் அந்த சாஸ்திரமாகட்டும், அவர்கள் எழுதிய நூல்களின் வடிவமாகட்டும், வேதங்களாகட்டும், அந்த மந்திரங்களாகட்டும், அதன் வடிவில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், புகழை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவள் அவர்களுக்கு தருவது. அந்த ஈடில்லாத புகழை தருகிறாள் இல்லையா. அப்படி அந்த புகழ் கிடைத்தும் அவர்கள் வலுவாமல் அதே மார்க்கத்தில் தர்ம வழியில் சென்று மோட்சத்தை அடைந்தார்கள் இல்லையா. அதனால்தான் இன்றும் அவர்கள் புகழோடு இருக்கிறார்கள். அப்படி அந்த புகழை அள்ளித் தருபவளாக அவள் இருக்கிறாள். ஆக முக்கியமான ஒரு விஷயம், அப்படி புகழ் கிடைத்த பின்பும் நாம் வினயத்தோடு இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் புகழ் என்ன செய்யும்? நம்மை வேறு வழியில் இறக்கி விட்டுவிடும். அதனால பிரார்த்தனை வைக்கும் பொழுது புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அங்கு நினைக்க வேண்டியதே கிடையாது. அவளுடைய சரணார விந்தங்களை பற்றி கொள்ள வேண்டும், இது போதும் அப்படின்னு அந்த ஒரு மனநிலையோடு நாம் நிறுத்தி கொண்டு விட வேண்டும். பிறகு அவள் பார்த்து கொள்வாள். எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவள் கொடுக்க போகிறாள். எதை கொடுத்தாலும் இது நீ கொடுத்தது என்று சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய உள்ளத்தில் கவலையும் வராது, சந்தோஷமும் வராது. சதா சர்வ காலமும் நிஷ்சலனமாக இருக்க முடியும். அவளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அவள் காட்டிய தர்ம வழியில் நாம் நடக்க முடியும். மற்றவர்களுக்கும் அந்த தர்ம வழியில் காண்பித்து அவர்களையும் அதில் நடத்தி செல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த அளவில்லாத புகழை அள்ளித்தரக்கூடியவளாக அவள் இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.